இன்றைய நாள் 15/9/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பாரிஷிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக இன்று ஆரம்பம். இலங்கையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு. பிரதி அமைச்சர் டிபி சரத் அதிர்ச்சி தகவல். இலவசங்களுக்கு பணம் இருக்கின்றது, ஊதியம் கொடுக்க இல்லையா? தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வன்முறைக்கு பிறகு முதல் முறையாக மணிப்பூர் செல்லும் பிரதமர், காங்கிரஸ் விமர்சனம். ஐநா மோன்ட்ரலில் கண்டன பேரணி. எழுச்சியோடு முருகதாசன் திடலில் அணி திரண்டு தமிழர்கள். எதிர்வரும் 21ஆம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ள தமிழியல் இளங்கலைமானிய 3வது பட்டமளிப்பு விழா. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக இன்று ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் மக்களின் உரிமைக்காக 12 நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் நல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின் வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. அவ்வாறே இன்று காலை தீபக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் ஜாழ் தீபகம் வேலனை பங்களாவடி சந்தியில் அமைந்துள்ள பொது நினைவு தூபியிலும் நடைபெற்றது. இவ்வாறே முல்லைத்தீவு கள்ளப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமானது. கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு அஞ்சலியை செலுத்தினார். இதனை அடுத்து பிரதேச சபை உறுப்பினர்கள், தவிசாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலியை செலுத்தினர். இதன்போது பொது சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் 5 அம்ச கோரிக்கைகளை 1987 செப்டம்பர் 15ஆம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் 1987 செப்டம்பர் 26ஆம் தேதி முற்பகல் 10:48 மணிக்கு உயிர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரூபாய் 2000 நினைவு நாணயத்தால் படிப்படியாக உரிமை பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி CBSL தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 2025 ஆகஸ்ட் 29 அன்று ரூபாய் 2000 நினைவு நாணயத்தாளை வெளியிட்டது. இந்நிலையில் புதிய நாணயத்தாளை சுமூகமாக ஏற்றுக்கொள்வதற்கு விநியோகிப்பதற்கும் வசதியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் தங்கள் பணத்தை கையாளும் இயந்திரங்களை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. செயல்முறையின் வேகத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தால் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும். அளவு திருத்த செயல்முறை முடிந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகளிலும் தடையின்றி கிடைக்கப்பெறும் என்று மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 13, 2020 முதல் ஜூன் 24, 2024 வரை சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக தெரிவித்த லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அக்டோபர் 1ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்ல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன்கள் ஆகியோர் ரூபாய் 97 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கை தாக்கல் செய்துள்ளது.
இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதி கோரிய பல ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இலங்கையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதி அமைச்சர் DB சரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டுக்கு போதைப்பொருள் கொண்டு வரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் கையிருப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலங்களின் ஊடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தியுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது இந்திய செய்திகள். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த முறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் நிரந்தர செவிலியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட குறைவாக ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்று ஒப்பந்த முறையில் பணியாற்றும் செவிலியருக்கும் நிரந்தர செவிலியருக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர் நீதிமன்றம் அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் நிரந்தர செவிலியர்களுக்கும் இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதே நேரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திரும்பத்தூர், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிஞ்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி 3 நாட்களுக்கு சுற்றுப்பயணமாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்கின்றார். முதலில் மிசோரம் செல்லும் அவர் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் சைராங் டெல்லி ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ், சைராங் ஹவுகாத்தி எக்ஸ்பிரஸ் மற்றும் சைராங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 புதிய ரயில் சேவைகள் மற்றும் புதிய சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கின்றார். இதனைத் தொடர்ந்து மணிப்பூருக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்றார். தலைநகர் எம்பாலில் அமைக்கப்பட்டுள்ள பன்னாட்டு பல்துறை அங்காடியையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கிறார். மணிப்பூரில் குக்கி மெய்தி இன குழுவினர் இடையே ஏற்பட்ட கலவரம் வன்முறைக்கு பிறகு பிரதமர் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தொடர்பது உலக செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தலை தொடர்ந்து இன்று காலை பிரான்சில் லாச்சபல் பகுதியில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப் படம் வைக்கப்பட்டு நினைவேந்தல் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் பக்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலியை செலுத்தினர். இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவ்வாறே ஆஜந்தி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியிலும் நினைவு வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றது. தமிழியல் இளங்கலைமானிய 3வது பட்டமளிப்பு விழா 21/9/2025 அன்று செவனி லூத்தோம்புலு நகரிலுள்ள மிலேனியம் அரங்கில் நடைபெற உள்ளது. இரு அமர்வுகளிலும் மண்ணும் மக்களும் என்னும் பொருள் ஒலிக்க நடைபெறும் இப்பட்டமளிப்பு விழாவில் 3 நூல்கள் வெளியிடப்பட உள்ளன. இப்பட்டமளிப்பு விழாவில் 40 பட்டர்கள் பட்டம் பெற உள்ளனர். ஏற்கனவே 2018, 2023 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற இரு பட்டமளிப்பு விழாவிலும் மொத்தமாக 62 பட்டர்கள் பட்டம் பெற்றுள்ளனர். புலம்பெயர் நாடொன்றில் தமிழ் மொழியில் 100 வரையானவர்கள் பட்டம் பெற்றது இதுவே வரலாற்றில் முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவின் காலை அமர்வாக தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கு நடைபெற உள்ளது. இவ்வாய்வரங்கில் 5 ஆய்வு கட்டுரைகள் ஒப்படைக்கப்பட உள்ளன.
9வது ஆண்டாக நடைபெறும் இவ்வாய்வரங்கில் ஆய்வு நூலானது தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் என மும்மொழியிலும் வெளியிடப்பட உள்ளன. மேலும் இளம் பட்டக எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட விதைப்பு 2 என்னும் சிறுகதை தொகுப்பு, ஆதிலட்சுமி சிவகுமாரால் எழுதப்பட்ட முட்காட்டு பூ என்னும் புதினமும் வெளியிடப்பட உள்ளன. இன்றைய நாள் ஐக்கிய நாடுகள் மோன்றலில் சுவிஸ் ஜெனீவா முருகதாசன் திடலில் பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. பல நாடுகளில் இருந்து மக்கள் ஒன்று கூடி உணர்வெழுச்சியோடு இப்பேரணியில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஈருளி மனிதநேய செயற்பாட்டாளர்கள் 15ஆம் நாள் இன்று ஜெனீவா முருகதாசன் திடலில் சென்றடைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் பொய் முகத்திரையை கிழித்தெறியவும் திட்டமிட்டு தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தமிழின அழிப்பிற்காக அனைத்துலக சுயாதீன விசாரணையை நடாத்தவும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உலக நாடுகள் முக்கிய பங்காற்க வேண்டுமென கோரியும் இப்பேரணி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானிஷ்ய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷ்ய தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panishyathamil.tv என்னும் இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.